ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. கறிவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் சொல்லி தரப்போகிறேன். இது பாருங்கள். கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் எள், கறிவேப்பிலை கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அது வறுந்த உடனே எள்ளும் சீரகமும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அது ரெண்டும் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் கூட சேர்த்துக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்த பிறந்தவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இது கொடுத்தா அவங்களுக்கு அந்த ரணம்ன்றது சீக்கிரமாக ஆறிடும். குழந்தைக்கு நல்லா பால் வரும். அதனால் இது பிரசவத்துக்கு அப்புறம் இதை கொடுப்பாங்க. ரத்த சுத்திகரிப்பு அடையும். குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது சாதத்துக்கு, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் இதை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து கற்றுக்கோங்க. வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் வறுக்கிறேன் பாருங்கள். வேர்க்கடலையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் போட்டு வாணலியில் தீ கொஞ்சமாக குறைச்சலாக வச்சு வறுத்து எடுக்கணும். கருகக்கூடாது. நல்லா செவந்து பட்டப்பட்டான்னு சவுண்டு கேட்கும். அந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும், பசி எடுக்கும். இந்த கருவேப்பிலை பொடி அவ்வளோ நல்லது. நீங்களும் இதை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 15 நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அதை இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, இட்லிக்காக இருந்தாலும் சரி, இல்லை தோசைக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாதத்துக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நெய் விட்டு பசைஞ்சு கொடுத்து பாருங்கள். சும்மா கமன்னு வாசனையாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது கடலப்பருப்பு ஆயிடுச்சு, உளுத்தம்பருப்பு ஆயிடுச்சு. இப்போது எள், சீரகம் வறுக்கிறேன். இது வறுத்து எடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் எள் பாருங்கள். கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை வாங்கிட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கல் மண் இல்லைன்னா அது கரெக்டாக எடுத்து வச்சுன்னா அளவு 2 கைப்பிடி அளவு கடலப்பருப்பு, 2 கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, 1 கைப்பிடி அளவு எள், ஒரு 2 கை அளவு கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் போட்டு இதை வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது.
10 நாள் இல்லை 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஹேர் க்ரோத் இல்லாதவங்க கூட இது சாப்பிட்டா நல்லா ஹேர் க்ரோத் நல்லா வளரும், முடி நீளமாக. இதையே கூட சீயக்காயில் கூட போட்டு அரைச்சி தலைமுடி கசக்குனாங்கன்னா அது கூட நல்லா வரும். அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது உங்கள் அம்மாவின் கைமணத்தில் உங்கள் அம்மா செய்கிறது. நல்லா வறுத்து ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் அம்மாவின் கைமணம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். யாருக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றது புரியும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் முதல்ல கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, எள், சீரகம், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சிட்டு பவுடர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு இது கொட்டி பவுடர் ஆக்க போகிறேன். ஆக்கிட்டு